எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. இப்ப இந்த தலட மங்காத்தா ரிலீஸ் பண்ணாங்க தானே. மதுரையில ஏதோ ஒரு தியேட்டர்ல நெனைக்கிறேன். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அவன கூட்டு வந்து அவன் முன்னுக்கு நெறைய வந்து மைக்லாம் புடிச்சு நிப்பாட்டிக்கிட்டு ஒரு 2500 3000 பேர் பின்னுக்கு 2 ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன, எந்த டேலண்ட்டும் இல்லாத ஒருத்தன இப்படி வளர்த்து விடுறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? இல்ல நான் கேட்கிறேன். பட் இது வந்து பார்க்கும்போது எனக்கு காண்டா தான் இருக்கு. எரிச்சலா இருக்கு. எவ்ளோ டேலண்டான, எவ்ளோ ஸ்கில்ஃபுல் இருக்கு, எவ்ளோ பேர் வெளியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்றானுங்க. இந்த மாரி ஒண்ணுக்கும் உருப்படி இல்லாத ஒருத்தன உள்ள கூட்டு வந்து, அவன ஒரு மாரி உலகத்துக்கே காட்ட வச்சு, இப்ப அவன் வெளியில போயிட்டு போற இடத்துலலாம் சீன போட்டுக்கிட்டு, இந்த பண்ணிக்கிட்டு, நான் நெறைய சாங்ஸ் எழுதியிருக்கேன். நெறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல. எதுவுமே வந்து பெருசா ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதில்ல. நெறைய பேர்ட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஐ மீன் லைக் என்னோட லிரிக்ஸ் சரி யூஸ் பண்ணுங்க. என்னோட பேர மட்டும் சரி போடுங்க என் லிரிக்ஸை யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் நிறைய தமிழில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நிறைய இங்கிலீஷ் பாட்டெலாம் கூட அடிச்சிருக்கேன். பட் அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் அடிச்ச வரைக்கும் எந்த பாட்டுமே பார்த்ததில்லை. இந்த சேனல்ட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அந்த ஒரு சில பாட்டோட லிங்க்ஸ் நான் எட் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு பாருங்க அதில் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி டேலண்ட் இருக்கவங்க ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இல்லாதவங்க ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்து அதை ஒரு மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அவங்கள காட்டி அவங்கள இன்னும் பெரிய ஆள் ஆக்கி விட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது வந்து வெளியில் இந்த மாதிரி நல்ல டேலண்ட் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் படுத்துற மாதிரி. அந்த மனுஷன் தலை ஷோக்கு முன்னுக்கு வந்து பில்லா டயலாக் சொல்றேன்ட்டு கீழே உட்காந்துக்கிட்டு 4 பேர் அப்படி கையை பிடிக்க வச்சுக்கிட்டு ஜீசஸை குரூசிஃபை பண்ணுற மாதிரி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒன்றுக்கிட்டு இருக்கான். பார்க்கவே எரிச்சலாக இருக்குது சத்தியமாக. இதை நீங்கள் தலை ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து சிரித்து கொண்டாடுறீங்க. தலை ஃபேனா எனக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்குது. இந்த மாதிரி இந்த ரீல்ஸில் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுங்க ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு 4 சீன் எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் போனேன் இங்கே வாட்டர்மெலன் வாங்குறதுக்கு. இந்த பின்ன சீசன் இல்லைன்ட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் கிரிஞ்சு பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி இந்த மாதிரி கேவலமான ஒரு சில விஷயங்கள் பண்ண தெரியாமல் தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்க டேலண்ட் வந்து அது ஒரு ஈகோ தானே. நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நமக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, நம்ம இந்த மாதிரி நம்மளை அசிங்கமாக போர்ட்ரேட் பண்ணி தான் அந்த இடத்துல நம்மளை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. எனக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அசிங்கம் பண்ணதை மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுக்கறது, இல்லை அவங்களோட இடத்துல பார்க்கும்போது வெல்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கறதுலாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க.